مولاي صل وسلم دائما أبدا على حبيبك بالقلب كله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك சொரூபமெல்லாம் கத்தன் மாதுஹரன்று பேணி ஷூது செய்து பெலக்கும் நாளின் நாளோ மௌலா ஏட்டை படித்தேன் நான் இதயம் தெளியவில்லை மனப்பூட்டை திறப்பதற்கும் திறப்பும் புரியவில்லை மௌலா கல்லாத கல்வியெல்லாம் கற்று முயர் ஞானகலை இல்லார்க்கு இன்ப நிலை இல்லை மனோன்மணியே மௌலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷஃபியுல் முத்னிபீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி நடந்து உயர்நிலை அடைந்த உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் குறிப்பாக பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அவுலியாக்கள் அக்தாபுகள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் அது சங்கைக்குரிய உஸ்தாது நாயகம் அல் வலியுல் காமில் அப்துல் ஜவாத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருந்தவ மைந்தர் மீதும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பள்ளி வாயிலில் ஜும்ஆவின் பின்னால் சற்று நேரம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அவர்களுடைய பணிப்புரையால் உங்கள் முன்னே நான் எழுந்திருக்கின்றேன். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் இமாம் அவர்கள் பல விடயங்களை அவர்களுடைய பேருரையிலே எங்களுக்கு சொன்னார்கள். தவக்குல் பற்றி சொன்னார்கள். தவக்குல் என்றால் அல்லாஹ்வில் அனைத்தையும் பரம் சாட்டுவது. இது பெரியதோர் தலைப்பு, பெரியதோர் கடல். யாருக்கு தவக்கல் இருக்கிறது? எல்லோருக்கும் தவக்கல் இருக்கிறதா? யார் தவக்குள் வைக்க வேண்டும்? பெரும் விவரம். அதே போன்று இந்த மௌத்துடைய பயத்தை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றியும் எங்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். சகோதரர்களே, நானும் அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து இந்த மௌத்துடைய பயத்தை எப்படி நீக்கிக் கொள்ளலாம், இதை யார் நீக்கியிருக்கிறார்கள்,
இதை நீக்கியவர்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சற்று நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அல் மௌத்து துஹ்பத்துல் முஃமினி. மௌத் என்பது ஒரு விசுவாசியுடைய காணிக்கை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற காணிக்கை. உலகத்திலே இருக்கக்கூடிய விசுவாசி மட்டுமல்ல, விசுவாசி என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல் மௌத்து துஹ்பத்துல் முஃமினி. துஹ்பத்துன் நாசி, மக்களுடைய காணிக்கை என்று சொல்லவில்லை. நாஸ் என்று சொல்லியிருந்தால் முஸ்லிமும் அடங்குவார்கள், காபிரும் அடங்குவார்கள். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மௌத்து துஹ்பத்துல் முஃமினி, முஃமினுடைய காணிக்கை. அப்ப காபிருடைய காணிக்கை அல்ல. காபிரும் தான் முஃமினும் தான் மரணிக்கக்கூடியவர்கள். ஆனால் மௌத் என்பது முஃமினுடைய காணிக்கை என்று சொன்னார்கள். அப்படியானால் என்ன கருத்து? ஒரு மௌத்தாக கூடிய முஃமின் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைவதற்கு முதற் காணிக்கை என்ன? அவன் மௌத்தாகுவது. நாங்கள் வீட்டு வழியே ஒருவரை பார்க்க போக வேண்டுமானால் அல்ல உறவினர்களை சந்திக்க போக வேண்டுமானால் பொருட்களை வாங்கி செல்கிறோம். அப்ப எதற்காக? அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. ஒரு பெரியாரை சந்திக்கும் போகும்போது ஒரு பொருளை வாங்கி செல்கின்றோம். காரணம், அந்த பெரியாருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. பள்ளி வாயிலுக்கு வந்தால் உண்டியலுக்கு பணத்தை கொடுக்கின்றோம். எது? பள்ளி வாயிலுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. ஜியாரத் செய்வதற்கு நாங்கள் சென்றால் அந்த ஜியாரத் உண்டியலிலே பணத்தை போடுகின்றோம். ஏன்? அது காணிக்கை. இதே போன்றுதான் ஒரு முஃமின் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்கு மௌத்து ஒரு காணிக்கையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மௌத்தாகாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மௌத்தாகியவர்களிலே ஒரு சாரார் உக்கி இறந்து விடுகின்றனர். அவர்கள் என்ன மிஞ்சும்? சுல்பு என்று சொல்லக்கூடிய மனிதனிலே இருக்கக்கூடிய அந்த சுல்பு, முள்ளன் தண்டு என்று சொல்வார்கள். சுல்பு கப்பலிலே விமானத்திலே கருப்பு பெட்டி இருப்பது போல, அந்த கருப்பு பெட்டி விமானம் எரிந்தாலும் எரியாதது போல மனிதனிலே சுல்பு என்று இருக்கிறது. அந்த சுல்பு அழியாது. அதில் இருந்துதான் அல்லாஹ் தஆலா மீண்டும் மனிதனை உயிர்ப்பிக்கின்றான். மௌத்தானதும் அப்படியே உக்கி இறந்து விடுகின்றான். மண் அவனுடைய உடலை சாப்பிட்டு விடுகிறது. உடலை மட்டுமல்ல, எலும்புகளையும் சாப்பிட்டு விடுகிறது. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள்தான் நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள். அவர்களை அடக்கம் செய்தால் அவர்களுடைய உடலையோ எலும்பையோ அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த புடவையையோ மண் சாப்பிடாது. ஏன் தெரியுமா? இந்த மண்ணுங்கிறது சுத்தம் செய்யக்கூடிய சாமான். இப்ப தண்ணீர் ஆட்டி என்ன செய்யறோம்? மண்ணை கொண்டு போய் நாங்கள் தயமும் செய்கிறோம் மண்ணாரு. அப்ப இது மண் என்ன செய்யும்? தண்ணி நஜீஸை நீக்குவது போல மண்ணும் நஜீஸை நீக்கும். ஆனால் அவுலியாக்களும் நபிமார்களும் அவர்களுடைய உடல்கள் எல்லாம் பரிசுத்தம் காரணமாக, அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற பரிசுத்த கொள்கை காரணமாக உள்ளம் அழியாததால் உடலும் அழிவதில்லை. அந்த உடலை மண் சாப்பிடாது. மண் மட்டுமல்ல, நெருப்பும் சாப்பிடாது. ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நேரம் காலையிலே இருந்து லுஹருடைய நேரம் வரை நெருப்பு கிடங்கில் உள்ளே மூழ்கினார்கள். அவருடைய உடலை தீ சாப்பிட்டதா
எரித்ததா? அவருடைய சப்பாத்தை தீ எரித்ததா? அவர்கள் தூக்கிச் சென்ற அந்த குழந்தையை நெருப்பு சுட்டதா? இல்லை. அப்படியானால் அவுலியாக்கள் நபிமார்களுடைய உடலை எவ்வாறு மண் சாப்பிடாதோ, சாப்பிடுவதற்கு உத்தரவில்லையோ, அதே போல் நெருப்பு சாப்பிடாது. தண்ணீரும் சாப்பிடாது. நபிமார்களுடைய அவுலியாக்களுடைய உடலை மண் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற எதுவுமே சாப்பிடாது. அவருடைய உடலுக்கு அழிவை கொடுக்காது. இவர்கள் யார்? இவர்கள்தான் இந்த உலகிலே வாழும்போது மௌத்தை அறிந்து, அல்லாவை அறிந்து மௌத்தை நீக்கிக் கொண்டவர்கள், மௌத்துடைய பயத்தை நீக்கிக் கொண்டவர்கள். எத்தனை பேர் மௌத்தாகிறாங்க? சிலர் திடீர்னு மௌத்தாகிறாங்க. யாருக்கு திடீர் மௌத்து சரி? எல்லாருக்கும் சரியா திடீர் மௌத்து? இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னும் பல நபிமார்கள் அவுலியாக்கள் திடீரென்று மரணித்திருக்கிறார்கள். நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் திடீர் மௌத்து சரி. ஏன்? அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய சிந்தனையிலே இருப்பார்கள். எங்களை போன்று இருக்க மாட்டார்கள். எங்களை போன்று பேசுவார்கள், கதைப்பார்கள், சாப்பிடுவார்கள், நடமாடுவார்கள், திருமணம் செய்வார்கள். ஆனால் அவர்களிலே இருக்கின்ற விசேட நிலை என்னவென்றால், அவருடைய உள்ளம் எங்களை போன்று இருக்காது. அந்த உள்ளத்திலே என்ன இருக்கும்? அல்லாஹ் தான் இருப்பான். அல்லாஹ் இருக்கின்ற காரணத்தினால் எங்களை போன்று அவர்கள் மௌத்தாகுவதில்லை. அப்ப அவங்க மௌத்தாகுவதற்கு, மௌத்துடைய பயம் அவர்களுக்கு இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை அவர்கள் அறிந்திருந்ததுதான். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அல்லாஹ்வை அறிந்த நபிமார்களும் வலிமார்களும் திடீரென்று மௌத்தாகுவதால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? அதே நிலையில அவங்க இருக்கிறாங்க. மத்தாக்களுக்கு என்ன? அவர்களுக்கு திடீர் மௌத்து சரியல்ல, நல்லதல்ல. ஏன் தெரியுமா? நோய் வந்துதான் அவர்கள் மௌத்தாக வேண்டும். ஒரு மணித்தியாலமோ அல்லது 2 மணித்தியாலமோ அல்லது ஒரு நாளோ அரை நாளோ ஒரு வாரமோ அவர்கள் வருத்தத்துடன் இருந்து மௌத்தாகுவது அவர்களுக்கு நல்லது. ஏன்? அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காத ஒரு மனிதன் கூட அவன் தௌபா செஞ்சிருவான். தௌபா செய்யக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். அவன் வருத்தம் வருகின்ற நேரத்திலே உம்மா வாப்பா என்று கூப்பிடாவிட்டாலும் அல்லாஹ் என்று அவன் ஒரு தரமாவது சொல்வான். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை சாமானிய மகனுக்கு ஏற்பட்டு அவன் மௌத்தாகுவதுதான் அவனுக்கு சிறந்தது என்று பெரியார்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த மௌத்துடைய பயம் நீங்கி போவதற்கு என்ன முக்கிய காரணம் வேணும்? அல்லாஹ்வை பற்றிய அறிவு வேணும். அல்லாஹ்வை பற்றி என்ன அறிவு வேணும்? ஷரியத்துடைய அறிவு வேணுமா? அல்லது தரீக்கத்துடைய அறிவு வேணுமா? அல்லது வேறு தஃசீருடைய அறிவு வேணுமா? அல்லது ஹதீஸுடைய அறிவு வேணுமா? அல்லது குர்ஆனுடைய அறிவு வேணுமா? எந்த அறிவு வேண்டும்? எந்த அறிவு அடிப்படையாக இருக்க வேண்டும்? அதுதான் இல்மு தௌஹீத். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தௌஹீதுடைய அறிவு சாதாரணமானது அல்ல. அது எங்களுடைய பள்ளிவாசலிலே நாங்கள் எங்களுடைய ஷேகுனா அவர்களிடத்திலே இருந்து வாழ்ந்து 30-35 வருடங்களாக அவர்களுடன் வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுடைய போதனையை நாங்கள் கேட்டு அந்த தௌஹீதுடைய அறிவை அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப தௌஹீதுடைய அறிவினால் தான்
இந்த பயத்தை போக்கிக் கொள்ள முடியும். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அப்ப தௌஹீதுடைய அறிவு என்றால் என்ன? ஒரு விளக்கமுடன் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் தௌஹீதுடைய அறிவு. அல்லாஹு தஆலா எந்த வஸ்துவையும் படைப்பதற்கு முதல் அவன் படைப்பதாயின் அவன் சொல்கின்ற மந்திரம் என்ன? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். இது யாசீன்ல வருகிறது, யாசீன் சூராவிலே, வேறு இடங்களிலேயும் குர்ஆனிலே வருகிறது. அப்ப அல்லாஹு தஆலா படைப்பதாயின் அவன் சொல்கின்ற மந்திரம் ரெண்டெழுத்து தான், ஒரு கொள்ளெழுத்து இல்ல, பெரிய வசனங்களும் அல்ல, இரண்டே இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு சொல். அது என்ன சொல்? குன். எத்தனை பேருக்கு சிலாக்கள் பெரியார்கள் இருப்பாங்க, ஊதி பார்ப்பாங்க, சிலாக்கள் செய்தான் முடிச்சவனுக்கு ரெண்டு மண்டு விட்டுருவாங்க, அல்லது ரெண்டு மண்டு விட்டுருவாங்க. அப்ப என்ன காரணம்? அதுக்குள்ள அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சிறிய சொல்லாக இருக்கும், ஆழமான தத்துவத்தை அது உள்ளடக்கி இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்கின்ற மந்திரம் குன். இந்த மந்திரத்தை தான் நாங்கள் அறிய வேண்டும். மந்திரத்தை அறிஞ்சவன் என்ன செய்வான்? எத்தனை வேலை காட்டுறான் மந்திரகாரன். அப்ப மந்திரம் மாயா ஜாலங்களை அறிந்தவன் பெரிய பெரிய விடயங்களை இந்த உலகத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மந்திரத்தை நாங்கள் அறிய வேண்டும். குன் குன் காஃப் நூன் குன். குன் என்றால் என்ன? நீ ஆகு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தௌஹீத அறியணும் என்றுதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க எல்லாரும் அறியணும். இளம் சமுதாயத்தினருக்கு தௌஹீதுடைய அறிவு தெரியாமல் இருக்கின்றது. இடைப்பட்ட காலங்களிலே தௌஹீதுடைய அறிவு சொல்லப்படாத காரணத்தினால், அந்த தௌஹீதுடைய அறிவை மக்களுக்கு சொல்லாத காரணத்தினால் இளைய தலைமுறையினருக்கு தௌஹீதுடைய அறிவு என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறது. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அறிவு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் தொழுகையை பற்றி அறிவதற்கு முதல், ஏனைய வணக்கங்களை அறிவதற்கு முதல் தௌஹீதைத்தான் அறிந்திருக்க வேண்டும். அப்ப ஏனது அதுதான் விஷயம் இருக்கு. அப்ப அல்லாஹு தஆலா எந்த படைப்பையும் படைப்பதற்கு முதல், ஒரு படைப்பும் கிடையாது உலகத்திலே, அவன் மாத்திரமே இருந்தான். அப்ப எந்த படைப்பு இருந்துச்சு? எதுவுமே இல்லை. எல்லாம் எங்க இருந்துச்சு? அவனுக்குள்ள இருந்துச்சு. எல்லாம் அவனுடைய தாத்துக்குள்ளேதான் அனைத்தும் இருந்தது. அப்ப படைக்க போகிறான். அந்த ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. படைக்கின்ற ஆசை, இந்த படைப்பின் மூலம் தான் அறியப்பட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. அப்ப படைக்க போகிறான். என்ன சொல்றான் படைக்கிறதுக்கு? குன். எதை படைச்சான் முதல்ல? சிலாக்கள் மலையை படைச்சானுங்க, சிலாக்கள் கடலை படைச்சானுங்க, சிலாக்கள் எழுதுகோலை படைச்சானுங்க, சிலாக்கள் சூரியனை படைத்தானுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்று வரையும் சொன்னாலும் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களாகிய நாங்கள் எப்படி அறிந்திருக்கிறோம்? அல்லாஹு தஆலா முதலில் படைத்தது நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஒளிக்கோலத்தை தான் படைத்தான். ஏன்? மீள காலங்களிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம், லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக். ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமே லௌலாஹு லௌலாஹு லமா ஹலக்துல் அஃப்லாக். அந்த முஹம்மது இல்லையானால் நான் எதையுமே படைத்திருக்க மாட்டேன். ஜிப்ராயிலுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், ஜிப்ராயிலே அந்த முஹம்மது இல்லையானால் நான் உன்னையும் படைத்திருக்க மாட்டேன், எதையுமே படைத்திருக்க மாட்டேன்.
அப்ப சுன்னத் வல் ஜமாத் மக்களுடைய கொள்கை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிக்கோலத்தை தான் முதலிலே படைத்தான். அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா முதலிலே ரசூலுல்லாவை படைத்தான், ஒளிக்கோலத்தை படைத்தான். இதுல இன்னொரு விஷயம் எப்படி என்றால், அல்லாஹ் படைச்சான் அதிகமாக மக்கள் நினைக்கிறாங்க. எப்படி? நான் இந்த போட்டிருக்கக்கூடிய தொப்பியை இந்தியாவிலே இருந்து ஒருவன் படைத்தான். படைத்தான் என்ன? உற்பத்தி செய்தான். அப்ப இந்த தொப்பியை போல அல்லாஹு தஆலா முதலிலே ரசூலுல்லாவை படைத்தான் என்று சிலாக்கள் நினைக்காங்க. இது அல்ல. இது சரி என்றால், தொப்பியை படைத்த அல்லாஹு தஆலா ஒரு சிருஷ்டியை படைக்கின்றான் என்றால் அந்த சிருஷ்டியுடைய மூலமாகத்தான் அவன் இருப்பான். மூலம் பிரிந்திருக்க மாட்டான். எப்படி? இது கைக்குட்டையானால் இந்த கைக்குட்டையிலே, கைக்குட்டை என்ற படைப்பிலே அதனுடைய மூலம் இருக்கும். என்ன இருக்கும்? நூல் இருக்கும். மூலம் பிரிஞ்சிரியாது, பஞ்சு பிரிஞ்சிரியாது. இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா ஒரு வஸ்துவை படைத்தால் மூலம் பிரிந்திருக்க மாட்டான். இந்த தொப்பியை படைத்தவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால், இந்த தொப்பிய இப்போது இலங்கையிலே யார் போட்டிருக்கிறார், இந்த ஒரு மணிக்கு யார் போட்டிருக்கிறார் என்ற விவரம் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அது ரெண்டை காட்டும், இரண்டை காட்டும். அது அவரை விட்டும் பிரிந்த படைப்பென்று காட்டும். இந்த தொப்பியுடைய நிலைமைகளை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. இப்படித்தான் அல்லாஹ் படைத்தான் என்றால் இந்த சிருஷ்டியுடைய நிலைமையை அல்லாஹ் அறிய முடியாது. இன்னல்லாஹ் அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். அவன் தொப்பியை படைச்சது போலான்டா அல்லாஹ்க்கு இந்த சிருஷ்டி எப்படி இருக்குது, எங்க இருக்குது, எத்தனை சிருஷ்டி இருக்கிறது தெரிய விளங்குமா? விளங்காது. அப்ப இது ஷிர்கான விளக்கம். அப்படி அல்ல. அல்லாஹ் படைத்தான் என்றால் என்ன? முதலிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை படைக்க போகிறான். போய் என்ன சொல்கிறான்? அவன் சொல்ற மந்திரம் என்ன சொல்றான்? குன், நீ ஆகு என்று சொல்றான். நீ ஆகு. நீ என்று விழிப்பதாயின் முன்னால் ஒரு வஸ்து இருக்க வேண்டும். வஸ்து இருந்தால்தான் நீ என்று விழிக்கலாம். இல்லாட்டி நீ என்று விழிக்கிறாது. நீ எழும்பு என்று சொல்வதாயின் முன்னால் இருக்கின்ற ஒரு வஸ்துவைத்தான் நீ என்று விழிக்கலாம். இப்போது எந்த வஸ்துவுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது அல்லாஹு தஆலா நீ ஆகு என்று எதை சொன்னான்? இதொரு கேள்வி. நான் ட்ரைனிங் காலேஜில் இருந்த நேரத்தில் பலர் சண்டைக்கு வந்தார்கள், பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். என்ன ஆதாரம் நீங்கள் சொல்வதற்கு என்று கேட்டார்கள். நான் அவர்களிடத்திலே கேட்டதில்தான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் குன் என்று சொல்கிறானே, எந்த படைப்பையும் படைப்பதற்கு முதல் குன் நீ ஆகு என்று சொன்னானே, நீ என்று யாரை விழித்தான்? கடலை விழிச்சான். கடலை விழிச்சான்டாங்க. எப்படி விழிக்கிறது? கடத்தான் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் போது நீ என்று எதை விழிப்பது? எதை விழித்தான் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எதுவுமே இல்லாத நேரத்திலே நீ என்று இறைவன் விழித்தது தன்னைத்தான் விழித்தான். இன்னொன்றை விழிப்பதற்கு இன்னொன்று இல்லை. அவனுடைய லாத் மாத்திரம்தான் இருந்தது. எனவே நீ ஆகு என்று சொன்னான். நீ என்றால் தன்னைத்தான் அவன் பார்த்து சொன்னான். நீ ஆகு என்று சொன்னான். ஃபயகூனு, அது ஆகிவிடும். அல்லாஹ் நீ ஆகு என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கோலத்தை தன்னை பார்த்து சொன்னான். ஒளிக்கோலம் ஆனது. இதுதான் தௌஹீத்.
ஏன் ரசூலுல்லாஹ் ஒளிக்கோலம் ஆனதுலவா? ஒளிக்கோலம் ஆனதனால் ஷரியத் வந்துவிட்டது. ஆனால் ஷரியத் வந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கோலம் வந்ததே அது எது? ரசூலுல்லாஹ்வா அல்லது வேறதா? எது வந்தது? இங்குதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நீ ஆகு என்று அல்லாஹ் சொன்னான். தன்னை பார்த்து சொன்னபோது அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி வந்தது. எத்தனை பொருள் போல எங்களுக்கு தெரியுது, உங்களோட அறிவுக்கு எத்தனை பொருள்? அல்லாஹ் உண்டு, ரசூல் உண்டு. அல்லாஹ் உண்டு, ரசூல் உண்டு. இரண்டு பொருள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுவல்ல, அங்கே வந்தது எது? அதுதான் வந்துச்சு. ரசூல் என்ற ஒளிக்கோலம் அங்கே கிடையாது. அங்கே வந்த சாமான் என்ன? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நீ ஆகு என்று அல்லாஹ் சொன்ன போது அங்கே வந்தது எது? ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கோலம். அந்த ஒளிக்கோலம் வந்தது என்றால் அந்த ஒளிக்கோலமாக வந்தது எது? வெளியானது எது? அல்லாஹ் தான், இன்னொன்று கிடையாது. அப்ப தௌஹீது உடனே வந்துச்சு. என்ன தௌஹீத்? என்ன? ஒன்றுபடுத்து. ரெண்டல்ல, நீ ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கோலம் என்று இணைக்காதே. அப்படி அல்ல, அங்கே வெளியானது அவன் தான் வெளியானான். அவனுடைய லாத்து தான் வெளியானது, அவனுடைய வஜூது தான் வெளியானது. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக வெளியாகவில்லை. இப்ப உங்களுக்கு விளங்கும் தௌஹீத் என்றா என்ன நாங்க அறிஞ்சிருக்கிறோம். ஏகத்துவம் என்று நாங்க சொல்றோம். ஏகத்துவம் எல்லாரும் சொல்றோம், நாமையும் சொல்றோம், மத்தாக்களும் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு ஏகன் என்று சொல்றோம், மத்தாக்களும் சொல்றாங்க, நாங்களும் சொல்கிறோம். அது ஏகன். ஏகத்துவம் என்றால் என்ன? ஏகம் சக தத்துவம். ஏகம், ஏகமாக இருப்பது. நாம் காண்பவை, காணாதவை, சுவர்க்கம், நரகம் மற்றும் உள்ள ஆலங்கள் அனைத்தையும் சேர்ந்த சொல்தான் ஏகம். ஏகன், ஏகத்துவம். ஏகத்துவம் என்றால் என்ன? ஒரே தத்துவம், இரண்டல்ல. ஏகத்துவம் என்று நாங்க பொருள் சொல்றோம். உண்மையான பொருள் என்ன? தௌஹீத் என்ற உண்மையான பொருள் என்ன? வஹத என்ற சொல்லிலே இருந்து பிறந்ததுதான் தௌஹீத். வஹத யுவஹிது தௌஹீதன். வஹத ஒன்றுபடுத்தினான், யுவஹிது ஒன்றுபடுத்துவான், தௌஹீதன் ஒன்றுபடுத்துதல். அப்ப ஒன்றுபடுத்துதல், ஒன்றை எப்படி அப்பா ஒன்றுபடுத்துறது? இந்த மைக்கு ஒன்று, இது ஒன்றுபடுத்தணும் நான் சொல்லலாமா? இந்த தொப்பி ஒன்று, இந்த தொப்பியை ஒன்றுபடுத்துகிறது நான் சொல்லலாமா? பிழை. தௌஹீதுல் வாஹிதி முஹாலுன், ஒன்றை ஒன்றுபடுத்துதல் அசாத்தியம். தரியல் தம்பி, தம்பியை ஒன்றுபடுத்துங்க என்று சொன்னா கேட்பீங்க, ஒன்று தானே, என்ன எப்படி ஒன்றுபடுத்துறேன்னு கேட்பான். அப்ப ஒன்றுபடுத்துதல் தௌஹீத் என்று எதற்காக பேர் வந்துச்சு? அல்லாஹ் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒளிக்கோலமாக தஜல்லியானான், இரண்டல்ல. ஆலமுல் அர்வாஹிலே எங்களை எல்லாம் வச்சு அல்லாஹு தஆலா கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்டான். என்ன சொன்னாங்க இருந்தாக்கள்? காலு பலா. காலு அவர்கள் சொன்னார்கள், பலா, நீதான் ரப்பு. ஏன் கேட்டாங்க? அதை உடைய இறைவன் யார் என்று கேட்டிருக்கிறா தானே. நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று ஏன் கேட்டான்? இறைவன் யார் என்று கேட்டிருந்தா அல்லாஹ்னு சொல்லிப்பாங்க, நீ யாருன்னு சொல்லிப்பாங்க. நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்ட போது காலு பலா, ஆம். அப்ப ஏன் கேட்டான் அல்லாஹ் தஆலா? ஐநே விஷயம் தானே. தௌஹீத் இல்லைண்டா
இஸ்லாம் இந்த தௌஹீத கொண்டு வரலேண்டா உலகத்தில் எத்தனையோ கோடி கடவுள் இருப்பான். மனிதனுடைய எண்ணத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனித்தனி கடவுள் என்றுதான் சொல்லுவான். எத்தனையோ சண்டைகள் நடக்கும், போட்டிகள் நடக்கும், கொலைகள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். ஏன் அப்படி சொல்றதுக்கு? ஃபிரௌன் சொன்னான் தானே, ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் உங்களுடைய பெரிய ரப்பு என்று சொன்னான் அல்லவா? ஏன் சொன்னான்? அப்படித்தான் சொல்ல வரும். தௌஹீத் இல்லைண்டா தண்ட அறிவு அது ஒரு ரப்பன்னு சொல்லும், தண்ட வீரம் அது ஒரு ரப்பன்னு சொல்லும், தன்னுடைய பணம் ஒரு ரப்பன்னு சொல்லும், தன்னுடைய குடும்பம் ஒரு ரப்பன்னு சொல்லும், தன்னுடைய கண் அது ஒரு ரப்பன்னு சொல்லும், தன்னுடைய நாவு ஒரு ரப்பன்னு சொல்லும். இப்படியாக எத்தனையோ ரப்புகள் இந்த உலகத்திலே இருக்கும். அல்லாஹ் ஏன் கேட்டான்? அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பல்லவா என்று ஏன் கேட்டான்? கேட்டோன்னு என்ன சொன்னாங்க? காலு பலா, மெய்தான். அந்த ஆலமுல் அர்வாஹ்ல நானும் சொன்ன, நீங்களும் சொன்னீங்களா? நமக்கெல்லாம் மறந்து வைத்தது. ஏன் அந்த நேரத்திலே சொன்னோம்? நாம் அல்ல, அவன் தான் என்று நாம ஆலமுல் அர்வாஹ்ல உறுதிப்படுத்தினோம். அல்லாஹ் பரீட்சை செஞ்சான். நான் இல்லை, என்னோட சகலதும் இல்லை, என்னுடைய பார்வையும் இல்லை, என்னுடைய பார்வையும் நீதான், என்னுடைய பேச்சின் நீதான், என்னுடைய அனைத்தும் நீதான், என்னுடைய ஒளிக்கோலமும் நீதான், என்னுடைய ரூஹும் நீதான். நான் அல்ல. அந்நேரத்தில் நான் அல்ல என்று நாங்கள் சொன்னோம். ஏன்? நானாக இருப்பது, அந்த ரூஹுடைய கோலமாக இருப்பது நீதான் அல்லாஹ், நான் ரப் அல்ல. இது எனக்குரியதல்ல. அவனால் தான் நாங்கள் அல்லாஹ் அலஸ்து ரப்பிக்கும் என்று சொன்ன போது காலு பலா என்று சொன்னோம். பெரிய தத்துவம் அதில் இருக்கிறது. நீதான் ரப்பு, நான் அல்ல. நான் கைக்குட்டையை போன்றவன், பஞ்சுதான் எங்குமாக இருக்கிறது. நான் சேட்டை போன்றவன், அந்த சேட்டிலே இருக்கின்ற பஞ்சுதான் சேட்டாக இருக்கிறது. நான் சாரத்தை போன்றவன், என்னுடைய சாரத்திலே இருக்கின்ற நூல்கள் தான் சாரமாக இருக்கிறது. அவ காலு பலாண்டு சொன்னது எதை காட்டுகிறது? அந்த நேரத்திலும் நான் அல்ல, நான் அப்துதான், அடிமைதான். அடிமை என்ன? பேச்சில்லை, சுயமான பேச்சில்லை, சுயமா விரல் அசைக்க இயலாது, சுயமா நடக்க இயலாது, எஜமான்ட்ட கேடுத்தான் நடக்கணும், சுயமா பேச இயலாது, சுயமா சாப்பிட இயலாது, எஜமான் சொன்னா தான் சாப்பிடணும். இதுதான் அடிமைத்துவம், இதுதான் உபூதியத்து. இதைத்தான் ஆலமுல் அர்வாஹிலே நாங்கள் சொன்னோம். அப்ப இப்ப விளங்கும் சகோதரர்களே, தௌஹீத் என்றால் என்ன? இரண்டற்ற நிலை ஒன்றுதான். அப்ப அல்லாஹ் தான் நூரே முஹம்மதியாவாக தஜல்லியாகி, அந்த நூரே முஹம்மதியா தான் நானும் நீங்களும் இந்த உலகமும். அப்படியானால் அல்லாஹ் தான் நூரே முஹம்மதியா, அந்த நூரே முஹம்மதியா தான் நாங்கள். இரண்டு இல்லையா? இரண்டு கிடையாது. அனமின் நூரில்லாஹி வக்குல்லி ஷைஇன் மின் நூரி என்று ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இதை லைவான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். லைவான ஹதீஸ் என்றாலும் அமல் செய்ய முடியும். நான் அல்லாஹ்வுடைய ஒளி, என்னுடைய ஒளியில் நின்றும் தான் அனைத்தும். அப்ப என்ன? அல்லாஹ்வுடைய கோலம் தான் நூரே முஹம்மதியா. அந்த நூரே முஹம்மதியா தான் நானும் நீங்களும், நாம் பார்ப்பவைகளும் நாம் பார்க்காதவைகளும் அனைத்தும். அப்ப எத்தனை பொருள் இருக்கு? ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அப்ப இந்த பொருள் தான், இந்த பொருளை ஒரு மனிதன் கொள்வதுதான் என்ன செய்யும்? மௌத்துடைய பயத்தை இல்லாமல் ஆக்கும். நாங்க நித்திர கொள்ள போறோம், யாரும் பயப்படுறோமா? நித்திர கொள்ள யாரும் பயப்படுறே. எனக்கு எப்ப நித்திர போகுது தெரியுதா? சும்மா சாயிரம் போய்
எப்ப நித்திரை போவது எங்களுக்கு தெரியல. அந்த நித்திரையில நாங்க என்ன செய்கிறோம் என்ற எங்களுக்கு விளங்குதா? விளங்குது இல்ல. ஒரு மனிதன் நித்திரை கொள்றான்டா எத்தனை பேரும் தன்னை இழந்து படுக்காங்க. அந்த என்ன செய்து ஹதீஸ்ல சொல்லப்படுது, இந்த மனிதனில் இருக்கின்ற அந்த ரூஹு இவரை விட்டும் வெளியாகி உலாவச் செல்லுது உலகத்திலே. அந்த ரூஹு இவரை விட்டும் வெளியாகி உலாவச் செல்கின்றது. அது உலாவி விட்டு திரும்பி இவரிலே வந்து சேர்கிறது. சேர்ந்த போதுதான் இவருக்கு உச்சிடு வருகிறது, எழும்புறார். அது வரவில்லையானால் இவர் எழும்ப மாட்டார், தப்பித்துறார். அதான் ஹதீம் சொன்னார், என்ன? அன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்து இந்தபஹு. அன்னாசு நியாமுன், மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைதா மாத்து, அவர்கள் மௌத்தாகி விடுவார்களே ஆனால் இந்தபஹு, விழிப்பாங்க. அப்ப கண்ணை முழிப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? மனிதர்கள் நித்திரை கொள்கிறார்கள். எப்போது மௌத்தாகின்றார்களோ அப்போது கண்ணை விழிப்பார்கள். அப்ப இப்ப இந்த ஹதீஸை நாங்க எடுத்துக்கிட்டா இப்ப நாங்க நித்திரையா கொள்றோம். பள்ளிக்கூட இருக்கிறோம், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், நித்திரையிலே நாங்க இருக்கோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க நித்திரை கொள்றீங்க. மனிதர்கள் உறங்குகின்றார்கள். எப்போது அவர்கள் விழிக்கிறார்கள்? மௌத்தானதும் தான் விழிக்கிறார்கள். அப்ப என்ன இதை கருத்து? ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழியுடைய மகத்துவம் என்ன? நாங்க உண்மையிலே நித்திராங்கொள்றோம். அதுதான் பொய் உலகம் என்று சொல்றாங்க. கானல் நீரை போன்ற உலகம். எப்படி தெரியுமா? நாங்க நித்திர கொள்றோம் வச்சுக்கொள்வோம். நித்திர கொள்றோம், உண்மையை நித்திர கொள்றோம். நித்திர கொண்டா ஒரு காமணித்தியார நித்திர கொள்றோம். இந்த காமணித்தியாரத்தில நாங்க ஒரு கனவு காண்கிறோம். எப்படி காண்றோம்? நாம ஒரு பயணம் போறோம், சவுதிக்கு போறோம், அங்கிருந்து லண்டனுக்கு போறோம், அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறோம். எங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களும் நடக்குது, எங்களுக்கு துக்கமான விடயங்களும் அந்த கனவுல என்ன செய்யுது? நடக்குது. அப்ப சந்தோஷமான விடயம் நடக்கக்கூட என்ன செய்யறோம்? மகிழ்ச்சி அடைகிறோம். துக்கமான விடயம் நடக்கக்கூட என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். இப்படி இருக்கும்போது கண்ணை முழிக்கும். கண்ணை முழிச்சோடனா எங்களுக்கு என்ன விளங்குது? நிஜமல்ல, நாம கண்டது நிஜமல்ல. இது என்ன? ஒரு நகல். நிஜமல்ல, இது ஒரு நகல், இது ஒரு நிழல், இது ஒரு கனவுதான். கனவுதான் நாங்கள் கண்டோம் என்று எப்ப நினைக்கும்? இந்த நினைப்பு எப்படி வருகிறது? எப்போது வருகிறது? கண்ணை விழித்ததும் தான் கனவு என்று எண்ணம் வருகிறது. கண்ணை விழிக்கும் முதல் என்ன நினைச்சாங்க? கனவுல என்ன நினைச்சோம்? உண்மைதான். அந்த கனவு காண்கின்ற நேரத்திலே கனவு என்று நாங்கள் நினைப்பதில்லை, உண்மை என்றுதான் நினைத்தோம். கண்ணை விழித்த பின்புதான் நாம் கண்டது கனவு, நிஜம் அல்ல என்று நினைத்தோம். இதே போல்தான் இந்த உலகம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. என்னத்துல கிடக்கன்னாங்க? தூக்கத்திலா இருக்கும். வகர்ரத்துக்குமுல் ஹயாத்து துன்யா, அல்லாஹ் சொல்றான். வகர்ரத்துக்குமுல் ஹயாத்து துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை மருட்டி விட்டது. அல்லாஹ் தான் இருக்க, நீ என்ன செய்கிறாய்? நீ இருக்கிறாய் நினைக்கிறாய், உலகம் என்று நினைக்கிறாய். அப்படி அல்ல. வீட்டிலிருந்து வெட்டை கிறங்குறோம், கீழே பாம்பு ஒன்று கிடக்கு, என்னன்னு பார்த்தா அங்க கயிறு தான் கிடக்கு. அப்ப கயிறு உண்மை போன்று தெரிந்து பொய் உண்மை போன்று எங்களை மருட்டி விட்டது. பின்புதான் கயிறு என்று தெரிந்தது. அதேபோல் இந்த உலகம்
உலகமாக எங்களுக்கு தெரிகிறது. இது பொய், உலகம் அல்ல. இருக்கின்றது எது? அல்லாஹ் தான் இருக்கிறான். அதனால்தான் பெரியார் சொல்கிறார், கோலம் குறிப்பென்பதெல்லாம் ஹுதாவின் ظهூரு, கோலம் குறிப்பென்பதெல்லாம் ஹுதாவின் ظهூரு, குவலயத்தை வேறு கண்டால் கூடுமோ தௌஹீது. எப்படி கேட்காம? கோலம் குறிப்பென்பதெல்லாம் ஹுதாவின் ظهூரு, கோலம் குறிப்பு, நெட்டையன் கட்டையன், உலகம் மலை கடல் அனைத்துமே என்ன? ஹுதாவின் ظهூரு, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு. ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல் ظாஹிர் வல் பாத்தின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை வச்சுதான் இந்த பைத்தொழி இருக்காங்க. கோலம் குறிப்பென்பதெல்லாம் ஹுதாவின் ظهூரு, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு. குவலயத்தை வேறு கண்டால், குவலயம் என்றா என்ன அம்பி? என்ன தமிழ்ல குவலயம் என்றா என்ன? இந்த உலகம், உலகத்தை அல்லாஹ்வுக்கு வேறானது என்று கண்டால் கூடுமோ தௌஹீது? தௌஹீது கூடுமா என்று கேட்கிறாங்க. அப்ப என்ன கருத்து? அல்லாஹ் தான் சகலதுமாக இருக்கிறான், நாம் அல்ல. நாம் என்று இணைப்பது மறுச், யதார்த்தம் அல்ல. கனவிலே எவ்வாறு உண்மை போன்று தெரிந்து கண்ணை விழித்ததும் அது பொய் என்று எங்களுக்கு விளங்கியதோ, இந்த உலகம் மனிதன் மரணித்ததும் விரலை வைத்து கடிப்பான், தாம் வாழ்ந்தது ஒரு செகண்டோ ஒரு நிமிடனோ என்று அவன் யோசிப்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்ன? உலக மருட்சி. இந்த மருட்சியை நீக்கிக் கொண்டவர்கள் தான் யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள். மௌத்துக்கு பயம் வருமா அவங்களுக்கு? அவளுக்கு திடீர் மௌத்து வந்தாலும் கவலை வருமா? ஏன்? அதில்தான் இருக்கிறார்கள், அதைத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள், அதைத்தான் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அவன்தான் இருக்கிறான் என்று அவர்கள் கொள்கிறார்கள். அபசகலதும் அவன், மனிதன் மிக விசேடமான வெளிப்பாடாக இருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா படைப்பை படைப்பதற்கு முதல் தன்சீஹிலே இருந்தவன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிவை படைத்த போது அவனுக்கு உருவ நிலை உண்டாகிவிட்டது. இதைத்தான் ஆரிவீங்கள் சூஃபியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அரூபியும் அத்ரூபியும் தான். அல்லாஹ் உருவம் இல்லாதவன் என்று மட்டும் கொள்வதல்ல, அதுவும் ஈமான் அல்ல. அல்லாஹ் உருவம் உண்டு என்று மட்டும் கொள்வதும் ஈமான் அல்ல. இரண்டையும் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா அரூபி ரூஹி என்பதை நம்ப வேண்டும். ஆதமியான ரூபமாய் அவனில் வந்ததாரையா, ஆதமியான ரூபமாய் அவனில் வந்ததாரையா, அஹது உஹது வானதாய் அல்லாஹ் முஹம்மது தாமையா, கன்சுல் மஹ்ஃபியாவிலே தன்சீஹியத்தான ذاتிலே ஹுவியத்தான வுஜூதிலே குறிப்பாய் எழுந்தது ஏதையா. ஆன்மீக கானங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஆர்வீங்களால் எழுதப்பட்ட ஆன்மீக கானங்கள். ஆன்மீக கானங்களை நாங்கள் படிக்க வேண்டும், ஆன்மீக வரலாறுகளை நாங்கள் வாசிக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய உள்ளம் ஒளிவு பெறும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப கன்சுல் மஹ்ஃபியாவிலே இருந்து இந்த தன்சீஹியான ஆத்திலே ஹுவியத்தான வுஜூதிலே குறிப்பாய் எழுந்தது எதப்பா? அதுதான். அதை தவிர இன்னொன்று கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய தத்துவம். எல்லாரும் ஏத்துக்க மாட்டான். பைத்தியார்னு சொல்லுவான், விளங்காதவன், விளங்காத ஹட்டை
ஒன்னும் திருத்தேடா சொன்னார்களை ஏசுவான். அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன் ரசூல்மார்கள் நபிமார்கள் இதே தத்துவத்தை சொன்னார்கள், அவுலியாக்கள் இதே தத்துவத்தை சொன்னார்கள். மற்றவர்கள் ஏசினார்கள், தூற்றினார்கள், அடித்தார்கள், அவர்கள் கவலைப்படவில்லை. ஏன் தத்துவம் உண்மை. இதுதான் மனிதன் அறிய வேண்டும் என்று மனிதனை இறைவன் படைத்த இலட்சியம். இதுதான். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே கிடையாது. இதை சரியாக ஒரு மனிதன் அறிந்து ஏற்றுவிட்டானே ஆனால் அவன் மௌத்தாகிவிட்டான். உயிரோடம் வாழ்வான். ஆனால் யதார்த்தத்திலே அவன் மௌத்தாகிவிட்டான். அவனுக்கு மௌத் இல்லை. ஏன்? பார்வையை அவன் என்று அழித்து விட்டான், கேள்வியை அவன் என்று அழித்து விட்டான், மூச்சை அவன் என்று அழித்து விட்டான், சக்தியை அவன் என்று அழித்து விட்டான், அனைத்தையுமே அவன் என்று அழித்து விட்டான். தான் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். அவன்தான் இருக்கிறான் என்ற தத்துவத்தை விளங்கிக் கொண்டான். மவுத் இல்லை. இருக்கிறார்கள், மவுத்தான எடுத்து அடக்குவாங்க. சடத்துக்குரிய மவுத். இதுதான் ஹதீப் அவர்கள் கூறிய மவுத்து மஜாசி, மவுத்து ஹகீகி. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தத்துவத்தை நாங்கள், இந்த கலிமாவுடைய தத்துவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற காலத்திலே உலமாக்களிடம் கேட்டு ஞான நூல்களை வாசித்து இதை அறிந்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.